ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி ராஜயோகினி இருதய புஷ்பாவினுடைய வாழ்க்கை வரலாறு, பாபாவுடைய சேவை, பாபாவுடைய குழந்தைகளின் சேவை எங்கெங்கு சென்று ஆரம்பிக்கப்பட்டது, இப்படியாக முழுமையாக தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், பிரம்ம பாபா சரீரம் விட்டு விட்டார். எப்படி தாதியினுடைய நிலைமை எப்படி ஆனது, எப்படி யோகி குழந்தை கூட அழுது விட்டார்கள் அப்படின்று நாம் பார்த்தோம். இப்படியாக பாபா அவர் குழந்தைகளிடம், குழந்தைகளே உங்கள் அனைவரையும் சத்தியுகத்திற்கு அழைத்து செல்வேன் அப்படின்ற வாக்குறுதி ஏற்கனவே நமக்கு அளித்திருக்கின்றார். யாரு? தந்தை அல்லவா சிவபாபா. அவர் எல்லா குழந்தைகளையும் சரி விட்டு தனியாக சென்று விடுவாரா என்ன? விட்டாரா என்ன? பிரம்ம பாபா விட்டு போகவில்லை, சிவபாபா விட்டு போகவில்லை. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது இந்த டிராமாவில். அவர்கள் மவுண்ட் அபுவை அடைந்து மலையின் மீது ஏறி பாண்டபவனுக்கு வந்தார்கள். சாந்திவன் எங்க இருக்கு, பாண்டவன் எங்க இருக்கு பாருங்கள். 69ஆம் ஆண்டினுடைய விஷயம் இது. அங்கு பாபாவுடைய பிரம்ம பாபாவுடைய சரீரமாகிய ரதம் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது இவர்கள் போகும்பொழுதெல்லாம். அப்போ தாதிக்கு எந்த வகையான நெருப்பும் என்று தெரியவில்லை. பாபா தன்னுடைய வாழ்க்கையை பொன்னானதாக மாற்றியிருக்கிறார் அப்படின்றோம். அவர் தன்னை இரு கைகளையும் நீட்டி வா குழந்தாய் என அன்பு குழந்தையே அப்படின்று அழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்று மட்டுமே அவர் நம்பினார். யாரு? தாதி இருதய புஷ்பா அவர்கள். நம்ம ஏற்கனவே தெரியும் தாதி பிரகாஷ்மணி பற்றி. அவர் ஏற்கனவே பாபா பெயர் வைத்திருந்தார் குமாரக்கா தாதி. அதாவது குமார்களுக்கு அவ்வளவு பாலனை கொடுப்பாராம். அப்ப என்ன செஞ்சாரு? குமாரக்கா தாதி அவரை, அதாவது தாதி இருதய புஷ்பாவை உள்ள அறைக்கு அழைத்து சென்று நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சொன்னார். இந்த விஷயம் 1969ஆம் ஆண்டு விஷனுடைய அவ்யக்தவாணி இருக்கு. நீங்க தேவைப்பட்டால் அதை படித்துக் கொள்ளலாம். 18, 19, 20, 21 3 நாள் கழித்த பிறகு பாபா பரந்தாம, அதாவது சூட்சம மதத்திலிருந்து நான் உங்களை விட்டு போகவில்லை, துணையும் உங்களோட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுல முழுமையா 69ஆம் வாணியுடைய முதல் வாணியை நீங்க படித்துக் கொள்ளுங்கள். விஷயம் நல்லா புரிய வரும். இதில் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். இப்படியாக குமாரக்க தாதி முழுமையாக சொல்லி புரிய வைத்தார் தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு நடந்த நிகழ்ச்சி எல்லாம். அப்போ தாதி இருதய புஷ்பாவுடைய மனதில் உடனடியாக ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது இப்பொழுது வாணியை, முரளியை, சிவபாபாவுடைய சத்திய வாக்குகளை யார் வாசிப்பார்கள் அப்படின்னு கேட்டார். வாணியை கேட்காமல் நாம் எப்படி வாழ முடியும் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் குமாரக்க தாதின்னு சொன்னார். அப்போ குமாரக்க தாதி, அதாவது தாதி பிரகாஷ்மணி அவர்கள் துயரத்தில் மூழ்கியிருந்த ஆத்மாக்குடைய கடலை போன்ற நிலையை உணர்ந்தார். ஆனால் அவர் ஒரு யோகினியாக மலை போல உறுதியாக நின்றார். பிறகு தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு ஆறுதல் கூற முயன்றார். ஆனால் தாதி இருதய புஷ்பா அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவர் அமைதியே அடையவில்லை. அதனால் அவர் சொன்னார் திரும்பவும், தந்தை இல்லாமல் அந்த மகத்தான வாக்குகளை கேட்பது எப்படி? மகா வாக்கியம் முரளி. பாபா என்னிடம் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். அவர் என்னை இங்கே விட்டு சென்று விட்டாரா? இப்பொழுது அவர் ஏன் தனியாக சென்றார் அப்படின்னு கேள்வி கேட்டார். பிரம்ம பாபா ஏற்கனவே வாக்குறுதி சொல்லியிருக்கின்றார். அப்போ தாதி குமாரக்கா அவர்கள் அவரது மனநிலையை புரிந்து கொண்டு விஷயங்களை தெளிவுபடுத்தினார். பிறகு அடுத்த நாள் பாபா குல்சார் தாதியினுடைய சரீரத்தில் பிரவேசித்து இருதய புஷ்பாவிடம் இவ்வாறு சொன்னார். என்ன சொல்லியிருப்பார்? குழந்தாய், நீ என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் முன்பு சிரித்து கொண்டிருப்பாய், இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டார். உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னார். எப்படி? சிவபாபா ஒளியா இருக்கிறார், பிரம்ம பாபா அவ்யக்த ஃபரிசா ஆகிவிட்டார். 2 பேரும் கம்பைண்டாக பாப் தாதாவாக
குல்ஜார் தாதினுடைய நெற்றியில் வந்து சொல்லி புரிய வைத்தார். முன்பெல்லாம் சிரிப்பாய், இப்ப ஏன் நீ சிரிக்க மாட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டார். உன்னுடைய சிரித்த முகத்தை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னார். ஒரே நொடியில் தாதி இருதய புஷ்பாவுடைய ஆத்மா சக்தியால் நிரம்பியது. உடனே அவர் மாறிவிட்டார். அதாவது அவருடைய உள்ளத்திலிருந்து இயல்பாக ஒரு சிரிப்பு வெளிப்பட்டது. அதாவது திடீரென்று அவர் சிரித்து விட்டார். அதாவது தந்தை சிவன் அவர் கருணையுடைய கடல் அல்லவா, அவர் சர்வசக்திவன் அல்லவா. அதாவது 1 வருடத்திற்கு முன்பு பாபா சரீரத்தில் இருந்த பொழுது தாதி இருதய புஷ்பாவிடம் அவர் கூறியிருந்தார். என்ன கூறியிருந்தார்? நீ பெங்களூரில் தங்கியிருக்கின்றாய், ஆகையால நீ என்ன செய்ய வேண்டும், மெட்ராஸில், அதாவது இப்பொழுது சென்னையில ஒரு சேவை நிலையத்தை நீ திறந்து அங்கு ரோசி பேகன்ஜை நேமி அப்படின்னு சொன்னார். பார்ப்போம். பாபா சரீரத்தை விட்டு சென்ற பிறகு சேவை வந்து எத்தனை மடங்கு தெரியுமா வேகமாக நடந்தது? 100 மடங்கு சக்தியுடன் அதிகரித்து விட்டது. அபிக்த பரிசாக ஆன உடனே. பிறகு பாபா உலகை விட்டு சென்ற பொழுது பல முன்னேறிய யோகிகளும் சரி, இந்த யோக ஞானத்தின் எதிர்காலத்தை பற்றி குழப்பமடைந்தார்கள். ஆனால் சூட்சம உலகில் இருந்து பிரம்மா பாபா சிவபாபாவோடு இணைந்து கம்பைன்டு குல்ஜாதாதினுடைய உடல் மூலமாக மீடியமாக செயல்பட்டு சேவையை வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரித்து விட்டார். அது அந்த சிறந்த யோகிகளுக்கு கூட அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது, இது கூட நடக்குமா, நாடகத்தில் இது கூட இருக்குமா அப்படின்று எதிர்பாராத வித ஒரு அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் எல்லோரும். ஆக இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனம் சிவபாபாவால் நிறுவப்பட்டது நம்ம ஏற்கனவே தெரிந்திருக்கின்றோம். இது ஒரு சிவபாபா நிறுவப்பட்டது அப்படின்று இது ஒரு உதாரணமாக சான்றா ஆகிவிட்டது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மற்ற நிறுவனங்களை போன்றது கிடையாது. அதனால அனைத்து ஆத்மாக்களும் சரி, அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தாலும், மிகவும் ஏழைகளாக இருந்தாலும், மிகவும் வயதானவர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும், அல்லது கன்னியர்களாக இருந்தாலும், அனைவரும் ஒரே ஒரு ஆன்மீக ஒளியினுடைய கீழ் நின்று ஞானத்தினுடைய ஆன்மீக நெருப்பை வளர்த்து காத்து வருகின்றார்கள். அதனால அவர்கள் அனைவரும் சேவை செய்வதில் சமமான பொறுப்பை பகிர்ந்து கொள்கின்றார்கள். எப்படி? தோளோடு தோள் இணைத்து பணியாற்றுகின்றார்கள். இன்றளவும் சரி. அந்த காலத்துல இருந்து, அதாவது உலகினுடைய கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட நாடுகளில் 2000 சென்டர் இருந்தது. அவற்றில் மொத்தமாக 2 லட்சத்திற்கு அதிகமான பிரம்மகுமார்கள் மற்றும் பிரம்மகுமார்கள் இருந்தார்கள் அப்போ. இப்ப இந்த கொரோனாக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 8500 சென்டர் இருந்தது. 10 லட்சம் ஆத்மாக்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ வந்து இப்ப கொரோனாக்கு பிறகு வந்து 6500 சென்டர் இருக்குது. ஆத்மாக்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் இருப்பாங்க. ஆனா 6500 சென்டர் இருக்குது இப்ப. அவர்கள் அனைவரும் ஒரே மனம், அவர்கள் அனைவரும் ஒரே சக்தி, அவர்கள் அனைவரும் ஒரே நம்பிக்கை இருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் சிவபாபாவால் நடத்தப்படுவது என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஆக இந்த செய்தி உலகில் வாழக்கூடிய அனைவரையும் சென்றடைய போகிறது அப்படின்னு எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இப்படியாக பல வேத வல்லுநர்கள் பெண்ணால் தூய்மையாக இருக்க முடியாது, பெண் ஒரு பலவீனம் அப்படின்னு கூறியிருக்கின்றார்கள். அதனால் எந்த மத நிறுவனமும் சரி தூய்மையாக நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு அவர்கள் கருதினார்கள். ஆனால் இப்ப பாருங்கள், அந்த கருத்தை பொய்யாக்கிய இந்த மகத்தான நிறுவனம் உலகம் முழுவதும் சகோதரர்களும் சரி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரர்களும் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் நடத்தையில் தூய்மைக்கான உலக சாதனையை நிலைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று கூற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஆக இது ஒரு அற்புதமான உலகம். இதில் உள்ளார்ந்த ஒரு அனுபவங்களும், அதில் உள்ளார்ந்த ஒரு தெய்வீக காட்சிகளும் விளக்க முடியாத அளவிற்கு ஆழமானவா இருக்கின்றது. அதனுடைய இனிமையை அனுபவித்தவர்கள் மட்டுமே அதை உணர முடியும். கோபகோபியர்கள் மட்டும் அதை உணர முடியும். ஆக அடுத்ததாக பாபா ஏற்கனவே சொன்னது போல இருதய புஷ்பாவுடைய சேவை ஆரம்பமாகி விட்டது. திரும்பவும் எப்படி? தாதி இருதய புஷ்பா அவர்கள் பாபாவுடைய தூண்டுதலையே முழுமையாக நம்பினார். அதாவது 1970ஆம் ஆண்டு
பெங்களூரு சேவை நிலையத்திலிருந்து மெட்ராஸில் தற்பொழுதைய சென்னை தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தினார். ஆரம்பத்தில் பெங்களூரிலிருந்து தன்னுடன் வந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடைய உதவியுடன் மெட்ராஸில் ஒரு பெரிய பட கண்காட்சி ஏற்பாடு செய்தார். அவர் மெட்ராஸில் பல நாட்கள் தங்கி யோகா முகாம்களில் ராஜயோக பயிற்சி வகுப்புகளை நடத்தினார்கள். இப்படியாக அங்கு பல ஆத்மாக்கள் அங்க மெட்ராஸில் எப்படி சேவை செய்தார்கள் அப்படின்றோ அதனுடைய விளக்கத்தை பற்றி நாளைக்கு இந்த தொடர் மூலமாக நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி ராஜயோகினி இருதய புஷ்பாவினுடைய வாழ்க்கை வரலாறு, பாபாவுடைய சேவை, பாபாவுடைய குழந்தைகள் சேவை எங்கெங்கு சென்று ஆரம்பிக்கப்பட்டது, இப்படியாக முழுமையாக தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், பிரம்ம பாபா சரீரம் விட்டு விட்டார். எப்படி தாதியினுடைய நிலைமை எப்படி ஆனது, எப்படி யோகி குழந்தை கூட அழுது விட்டார்கள் அப்படின்ட்டு நாம் பார்த்தோம். இப்படியாக பாபா அவர் குழந்தைகளிடம், குழந்தைகளே உங்கள் அனைவரையும் சத்தியுகத்திற்கு அழைத்து செல்வேன் அப்படின்ற வாக்குறுதி ஏற்கனவே நமக்கு அளித்திருக்கின்றார். யாரு? தந்தை அல்லவா? சிவ